புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். டெல்லி சட்டசபை தேர்தல் இன்று நடந்து முடிந்துள்ளது. டெல்லியில் மொத்தம் 70 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவியது. மாலையில் தேர்தல் முடிந்ததும் 70 தொகுதிகளிலும் பல்வேறு டிவி நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டன. 2015, 2020 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்களில் ஆம் ஆத்மி கட்சி 60க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது. பாஜகவும் காங்கிரசும் படுதோல்வியை சந்தித்தன. இம்முறை ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக செயலாற்றியது. கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி சிறைக்கு சென்றதை சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். பிரதமர் மோடியின் வியூகத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடிக்கப் போகிறது என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. மொத்தம் 10 நிறுவனங்கள் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நடத்தின. இதில் 8 நிறுவனங்களின் கருத்து கணிப்பு பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் என அடித்து சொல்கிறது. 2 நிறுவனங்கள் மட்டும்தான் ஆம் ஆத்மி ஆட்சியை 3வது முறையாக தக்க வைக்கும் என கணித்திருக்கிறது. அதன் விவரம் பின்வருமாறு. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். ஆம் ஆத்மி 25லிருந்து 28, பாஜக 39லிருந்து 44, காங்கிரஸ் 2லிருந்து 3. டிவி ரிசர்ச். ஆம் ஆத்மி 26லிருந்து 34, பாஜக 36லிருந்து 44, காங்கிரஸ் 0. ஜேவிசி. ஆம் ஆத்மி 22லிருந்து 31, பாஜக 39லிருந்து 45, காங்கிரஸ் 0லிருந்து 2. மேட்ரிஸ். ஆம் ஆத்மி 32லிருந்து 37, பாஜக 35லிருந்து 40, காங்கிரஸ் 0லிருந்து 1. மைண்ட் பிரிங்க். ஆம் ஆத்மி 44லிருந்து 49, பாஜக 21லிருந்து 25, காங்கிரஸ் 0லிருந்து 1. பி மார்க். ஆம் ஆத்மி 21லிருந்து 31, பாஜக 39லிருந்து 49, காங்கிரஸ் 0லிருந்து 1. பீப்பிள்ஸ் இன்சைட். ஆம் ஆத்மி 25லிருந்து 29, பாஜக 40லிருந்து 44, காங்கிரஸ் 0லிருந்து 2. பீப்பிள்ஸ் பல்ஸ். ஆம் ஆத்மி 10லிருந்து 19, பாஜக 51லிருந்து 60, காங்கிரஸ் 0. போல் டைரி. ஆம் ஆத்மி 18லிருந்து 25, பாஜக 42லிருந்து 50, காங்கிரஸ் 0லிருந்து 2. வி பிரசாய். ஆம் ஆத்மி 46லிருந்து 52, பாஜக 18லிருந்து 23, காங்கிரஸ் 0லிருந்து 1. டெல்லியில் ஆட்சியை பிடிக்க 36 இடங்கள் தேவை. 10 நிறுவனங்கள் நடத்திய எக்ஸிட் போல் அடிப்படையில் போல் ஆஃப் போல்ஸ் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதில் ஆம் ஆத்மி கட்சிக்கு 30 இடங்களும், பாஜகவுக்கு 39 இடங்களும், காங்கிரசுக்கு 1 இடமும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நிஜமாகுமா பொய்யாகுமா என்பது 8ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது தெரிந்துவிடும். 2013 நடந்த தேர்தலில் 28 இடங்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் ஆதரவுடன் டெல்லி ஆட்சி கட்டலில் அமர்ந்தது. கெஜ்ரிவால் முதல்வரானார். காங்கிரஸ் நிபந்தனைகளை ஏற்க மறுத்து முதல்வர் பதவியை 49 நாளில் ராஜினாமா செய்தார். 2015 நடந்த தேர்தலில் 67 இடங்களிலும், 2020 62 இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது.